இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல சினிமா வாய்ப்பு கிடைக்காதவங்க தான் சீரியலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருந்தது. ஆனா 2026ஆம் ஆண்டுல அந்த பின்பம் தவிடு பொடியாகிடுச்சு. இன்னைக்கு வெள்ளித்திரையில ஜொலிக்கிற பல முன்னணி நட்சத்திரங்கள் சின்ன திரையில இருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது. முன்னணி திரை நட்சத்திரங்கள் இப்போ சின்ன திரையே தங்களோட முக்கிய தளமா மாத்திக்கிட்டாங்க. பிரம்மாண்ட ப்ராஜெக்ட், வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு, சினிமா தரையிலான தொழில்நுட்பம் அப்படின்னு தமிழ் சின்னத்திரை இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. வெள்ளித்திரைக்கு இணையான அந்த அபார வளர்ச்சி குறித்து ஒரு சிறப்பு வீடியோ இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சீரியல் நடிகைகளோட சம்பளம். சைத்ரா ரெட்டி ஒரு நாளைக்கு 45ல இருந்து 60,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. ஸ்வாதி கொண்டே 3 முடிச்சு இவங்க ஒரு நாளைக்கு 80,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. மதுமிதா எதிர்நீச்சல் 2 ஜனனி ஒரு நாளைக்கு சுமார் 15ல இருந்து 20,000. சுசித்ரா பாக்கியலட்சுமி ஒரு நாளைக்கு 12ல இருந்து 15,000 வரைக்கும் சம்பளமா வாங்குறதா சொல்லப்படுது. தமிழ் சீரியல் நடிகர்களோட சம்பளம். வேல ராமமூர்த்தி, ஆதி குணசேகரன் எதிர்நீச்சல் 2 இவங்க ஒரு நாளைக்கு 40,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. வெற்றி வசந்த் சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து ஒரு நாளைக்கு 12,000. ஆர் சுந்தரராஜன், அனிலா, அண்ணாமலை, விஜயா சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 8ல இருந்து 10,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. சினிமா நடிகர்களை காட்டிலும் தற்பொழுது சீரியல் நடிகர்கள் நிறைவாக சம்பளம் வாங்குறாங்க. தற்பொழுது சினிமா நடிகர்களை கூட சீரியல்ல நோக்கி தான் நகர்ந்துட்டு வராங்க. சின்ன திரையில இருந்து சினிமாவை நோக்கி போயிட்டு வளர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா சீரியல் அப்படின்றது மக்கள் அன்றாடம் பார்க்குற நிகழ்வுகள்ல ஒன்னா மாறிடுச்சு. ஆனா சீரியல் நடிகர்களோட எண்ணிக்கையும் அவங்களோட சம்பளமும் அதிகமாகிக்கிட்டே வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.